மதம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அமெரிக்காவில் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன, உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதங்கள் இருக்கின்றன. அதனால நமக்கு மதம் இல்லை. நம்முடைய இந்து தர்மத்தின் பேரு சனாதன தர்மம். சனாதனம் என்றால் என்ன? நமக்கு புராதனம் தெரியும். புராதன லாலா மிட்டாய் கடை கேள்விப்பட்டு, அதுல இருக்கிற மிட்டாய் புராதனமா இல்ல கடை புராதனமா எனக்கு தெரியாது. நீங்க போய் பார்த்து சாப்பிட்டு முடிவு பண்ணிக்கணும். புராதனம்னா பழையது, நூதனம் அப்படின்னு சொன்னா புதுசு. இந்து மதம் பழையதா? ஆமா. புதியதா? ஆமா. அன்றும் இன்றும் என்றும் போத்தி அப்படின்ற மாதிரி இது அன்றும் இன்றும் என்றும் இருக்கக்கூடிய தர்மம். என்றைக்கு இருக்கும்? சதாதனம் என்பதுதான் சனாதனம் என்றார்கள். எப்பவும் இருக்கும். தர்மம் எப்படி இருக்கும்? தர்மம் என்றால் விரிவான பொருளிலே வாழ்க்கை முறை. மதம் என்றால் வழிபாட்டு முறை. மதத்திற்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு. எந்தெந்த மதத்துக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் உண்டோ, டிஓபி உண்டோ, அதுக்கு டேட் ஆஃப் டெத் உண்டு, டிஓடியும் உண்டு. டிஓபி இருக்கிற மதத்துக்கெல்லாம் டிஓடி உண்டு. கிருஷ்ண ஜெகநாதர் தோற்றம் உண்டு அப்படின்னா கிருஷ்ண ஜெகநாதர் மறைவு நிச்சயமா உண்டு. பேசி முடிச்ச அப்புறமா தெரியாது, உண்டு. இப்ப எந்த மதங்கள் பிறந்ததோ அதுக்கு முன்ன இருந்ததா? இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும் நிச்சயமா. ஆனா நமது சனாதன தர்மம், இந்த தர்மத்தை காப்பாற்றணும். இதுதான் இந்த பாரத நாட்டுக்கு கொடுத்த பணி. அதைத்தான் சொல்கிறான் கண்ணன், கர்மன் ஏவா அதிகாரத்தை மாபலேஷு கதா. கடமை தாங்க. நம்ம நாட்டுல உரிமையே கிடையாது. நல்லா ஞாபகம், உரிமை சொந்தா நம்ம நாட்டு கிடையாது. உண்டியல் கொடுக்கிறவங்கன்னா உரிமை உரிமைன்னு சொல்லலாம் சில பேர். நம்ம நாட்டு உரிமையே கிடையாது. கணவனின் உரிமை கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மனைவியின் உரிமை கிடையாது. மாணவனின் உரிமை கிடையாது. ஆசிரியரின் உரிமை கிடையாது. கிடையாது. கடவுளை அதை சொல்லியிருக்கா யாரு? பொன்முடியான். கோல்டன் ஹேர் என்ன டை அடிச்சாங்க எனக்கு தெரியாது. பொன்முடியான் சங்க இலக்கியத்தில் ஈர்ப்பு புறம் தருதல் என்றலை கடனே. கடன கடனை சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே. வேறு படித்து கொடுத்தல் கொல்லத்து கடனே. புரியுது? அது சமம் முறுக்கி ஒளிர்வாள் பயர்ந்து எரிதல் சாலைக்கு கடனே. நல் நடை நல்கள் வேந்தற்கு கடனே. எப்போ சங்கரிகள் 2500 ஆண்டுகளுக்கு முன்ன பாடிப்பாங்கம்மா. கடமை தான் நம்ம நாட்டுக்கு. இப்பதான் உரிமை உரிமை உரிமையே கிடையாது. கண்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். கண்ணன் எப்பயுமே சரி, கண்ணனுடைய படம் அழுதமே எப்பயுமே பார்க்க முடியாது. கண்ணன் அழுதுங்கிறது கிடையவே இல்லை. கண்ணன் ஹாப்பினஸ் சிரிக்கிட்டே இருக்கு. ஸ்மைலிங் ஃபேஸ் சிரிக்கிட்டே இருக்கு. இத்தனைக்கு கண்ணனுக்கு வந்த பிரச்சனை நமக்கெல்லாம் வரவே இல்லை. பிறந்ததே பாவம் ஜெயிலுகள். சிறைச்சாலையில் பிறந்தவன் கண்ணன். அவங்க அப்பா அம்மா வேற ஜெயில் தேவைக்கு வசதி. சிறைச்சாலையில பிறந்து கடைசி வரையில பிரச்சனை. எப்போ முதல்ல வந்தா பூத்தனா பால் குடிக்கும். பூத்தனா பால் கொடுக்க வந்தா கிருஷ்ணன் கொண்டுட்டார். பூத்தனா சகடாசுரன், அகாசுரன், பகாசுரன், பிரணாவர்த்தன், கந்தவஸ்திரன், சிசுபாலன், கம்சன், துரியோதனன், துச்சாதனன், பட்டியல். நான் சிலதெல்லாம் விட்டுட்டேன், கொஞ்சம் தான் சொல்லிட்டு வரிசையா போராட்டம். சின்ன குழந்தையிலிருந்து பாவம். இதுக்கு நடுவில் காளிங்க நடத்தின வேற, இந்திரனுக்காக அவனை வேற தோக்கடிக்கணும்னு ஒரு குன்றை குறையா எடுத்தவன், லட்சுப்பாம்பு மீது நடனம் ஆடியவன். என்ன எப்போது அழுதுக்கான கிருஷ்ணன். விவேகானந்த கூட ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எப்படி விவேகானந்த கூட அழக போட்டோ ஜினிக்கு அம்மா காமிப்பாங்க நம்ம கிட்ட. இதை பத்தியா யார் தெரியுது? நல்லா இருக்கும்மா, அழகா இருக்கு. நீ தாண்டா அது,
என்னமா நானே கொடுங்கம்மா போட்டோல பர்ஸ்ல வச்சுக்கிறேன். ஏன் நம்ம மூஞ்சி இப்ப பார்த்தா தனக்கே பெருமை. அதெல்லாம் பெரியவங்க சொன்னாங்க, காலையில் எழுந்து கண்ணாடியில உன் முகத்தை பார்த்து விட்டா அன்னைக்கு யாரை பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். விவேகானந்தர் போட்டோஜெனிக் பேஸ் எல்லா வீட்லையும் மை ஹீரோனா யார் படம் இருக்கணும்? விவேகானந்தர். அக்னி மிஷின் எல்லாம் இருக்க கூடாது. விவேகானந்தர் அவர் தான் நம்ம நாட்டுக்கு ஹீரோ. விவேகானந்தரால் தான் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டம் எழுதுது. பல பேருக்கு தெரியாது. என்ன சொல்ற? ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் கீழே நாடுகள் இயேசுநாதரின் கொள்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த நாடுகளோ கிறிஸ்துவின் அறிவுரையை பின்பற்றி நாம் எதை பின்பற்றிருக்கிறோம்? தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை நாம் அழித்திருக்க வேண்டும். இயேசுநாதர் என்ன சொன்னார்? அந்த நாடுகளுக்கு அவர்கள் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. பாகிஸ்தான் கிட்ட காட்டு. அவன் என்ன பண்ணுவான்? அங்கேயே இன்னைக்கு கூட பாகிஸ்தான் இந்த இடத்திலே குண்டு போட்டான். 4 பேர் போய் பார்த்துருக்கான். கடும் கண்டனம். யாருக்கு? ஓட்டவனுக்கா? டெல்லியில வெடிகுண்டு, பாக்கியநகர் என்று சொல்லப்படுகின்ற ஹைதராபாத்ல வெடிகுண்டு, அயோத்தியில சங்கட மோட்டா கோவில்ல ஹனுமான் கோவில்ல வெடிகுண்டு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அந்த பெங்களூர்ல வெடிகுண்டு, ஜபல்பூர்ல வெடிகுண்டு, ஜெய்ப்பூர்ல வெடிகுண்டு, ஜெய்ப்பில் பாம்பு, நாடு முழுக்க அஸ்ஸாம்ல வெடிகுண்டு, ஆந்திராவில் வெடிகுண்டு, பீகார்ல வெடிகுண்டு. நம்ம அரசியல்வாதி என்ன சொல்றான்? கடும் கண்டனம், கடும் கண்டனம், கடும் கண்டனம். இதை தவிர ஒண்ணுமே சொல்றது கடும் கண்டனம் போகுங்க. மும்பையில ட்ரெயின்லயே வெடிகுண்டு வச்சுட்டான். நம்ம மெழுகுத்தி கடும் கண்டனம். யாருக்கு? போனவங்களுக்காக. இப்ப எங்க பிரச்சனை புரிஞ்சுதுங்களா? இப்ப நல்ல ஞாபகத்தில் செப்டம்பர் 11, 1893 திங்கட்கிழமை அந்த சிகாகோல ஆர்ட் இன்ஸ்டிடியூட்ல மிச்சிகன் அவென்யூல விவேகானந்தர் சர்வமத மாநாட்டில பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ்ல போய் பேசி அமெரிக்காவுக்கு, ஐரோப்பிய கண்டத்துக்கு, அந்த மேலை நாட்டினருக்கு இந்த பாரத நாட்டினுடைய ஹிந்து யார் அப்படின்னு அதை புரிஞ்சிட்டாங்க. அதே செப்டம்பர் 11, 2001 ஒரு ஆள் போனான். 2001 அதே செப்டம்பர் 11, 108 ஆண்டுகளுக்கு பிறகு ஒசாமா பின் லேடன் என்கின்ற அஹிம்சாவாதி கருணாமூர்த்தி போய் 3000 பேரை மேல அனுப்பிட்டான். நேற்று இன்னைக்கு பேப்பர்ல போட்டுருக்கான். ஒபாமா பேர் கண்ணை மூடிட்டு இருக்காரு. நடந்திருக்காங்க ஒரு நினைவு தினம் நடந்த பேப்பர். 108 ஆண்டுகளுக்கு பிறகு 2001 நடந்தது. இப்ப நல்லா கவனிக்கணும். நாம எல்லாம் இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சொல்லணும். 2001 செப்டம்பர் 11 நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்காவிலே வேறு ஏதாவது வெடிகுண்டு நடந்ததா? நல்லா கவனிக்கணும். நமக்கெல்லாம் பக்தி அதிகம் இருக்கு. கிரி வளம் 10 முறை வளம் வருவோம். நான் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைப்போம். கல்யாணம் ஆகணும்னா பக்தி இருக்கிறவங்க. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவில வெடிகுண்டு வெடித்த பிறகு ஏதாவது ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்திருக்கா? கேட்கணும். ஒவ்வொரு பாரதியும் தன்னுடைய மனசை பார்த்து கேட்கணும். காரணம் என்ன? விவேகானந்தன் கருத்தம். விவேகானந்தன் என்ன சொல்றார்? ஸ்ரீகிருஷ்ணனுடைய பரம்பரடாகி கர்ணன் என்ன செஞ்சா, அவனுக்கு ஒரு தேர்வோட்டி ஒருத்தர் தான், வள்ளி என்று பேர். வள்ளி அவன் சொன்னா, கர்ணா இப்படி விடுறான், இப்படி விடாம. கர்ணன் நான் தான் சண்டை போடுறேன், நீ சும்மா தேரோட்டி டிரைவர் ஒண்ணு பேசாத. அவனுக்கு கோபம் வந்து நீயே ஓட்டிக்க போட்டு இறங்கிட்டான். தேர் பள்ளத்தில் இறங்கிடுச்சு. நல்லா கவனிக்கணும். பள்ளத்தில் இறங்கிடுச்சு. கர்ணன் என்ன பண்ண, கீழே இறங்கி பள்ளத்திலேருந்து அந்த சக்கரத்தை எடுத்து தமிழை கொண்டு வந்து அர்ஜுனோட சண்டை போடுறோம். சக்கரத்தை பிடிச்சு அப்படி மேல தூக்குறான். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அவர் தானே பேரு அர்ஜுனா, கீழே கர்ணன் அதிட்டாங்க. கண்ணன் காதல் வந்து கிருஷ்ணா நியாயமா தர்மமா ஆயுதமே தேர் கட்டி வச்சிருக்கேன், சக்கரத்தை மேல தூக்கிட்டு வரேன், அப்புறம் சண்டை போடலாம் கிருஷ்ணன். அர்ஜுனுக்கு தயார்
கையில அவிங்க இல்லையே, எப்படி அடிக்கிறது? அடிப்பாங்க. யாரு நியாயமா தர்மமா? கிருஷ்ணன் சொன்னார், தர்மத்தை பத்தி நீ பேச. யார்கிட்ட சொன்னது? தர்மத்தை நீ பேச. ஏன்னா குந்தி தேவியையும் பஞ்ச பாண்டவர்களையும் அரக்கு மாளிகையில வைத்து கொன்றுவிட வேண்டும் என்று தீட்டிய சரி திட்டத்தில் நீ இருந்தல்ல. அப்ப துரியோதன கிட்ட சகுனி கிட்ட சொன்னையா இது தர்மம் இல்லைன்னு? சொல்லலையே. சரி, துச்சாதனன் பாஞ்சாலியுடைய கூந்தலை பற்றி இழுத்து தெருக்களிலே வரும் பொழுது அவளை அரசவைக்கு அழைத்துச் சென்று அவள் சொன்னால், ஓராடை வெளியே இருக்கிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது கேட்காமல் அவளை இழுத்துக் கொண்டு வந்து அரசவையிலே அவமானப்படுத்தினீர்களே, அப்பொழுது கண்ணனே நீ எழுந்து சொன்னாயா ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது தர்மம் இல்லை என்று சொன்னாயா? கைப்பற்றி சிரித்தாய். ஆமா, அது கூட முடியாது. போர்க்களத்திலே அபிமன்யுவை 5 பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தீர்களே வீர இளைஞனை, அப்ப 5 பேரும் சேர்ந்து அடிக்க கூடாதுன்னு அப்பவாவது சொன்னையா தர்மத்தை? சொல்லலையா? தர்மத்தின்படி நடக்காதவன், தர்மத்தை பேசுவதற்கு அருகதை இல்லாதவன் அடியினர்.